ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ் மைண்ட் மேத் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கான்கரன்ஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். இந்த சம்மில் சில லாஜிக்ஸ்லாம் இருக்குது. அந்த லாஜிக் அப்ளை பண்ணி இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கான்கரன்ஸ் ரூல்ஸ்னாலே என்னன்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே இதை பற்றி டீப்பாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏசியும் ஏஇயும் என்னடா ஏதோ கனெக்டாக இருக்குன்னு இல்லை பார்க்க. ஏசி ஏஇ ஈக்குவல், அப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபியும் ஏடியும் ஈக்குவல், அப்புறம் பிஏடிசியும் இஏசியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. முதல்ல எந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அதுதான் நமக்கு முக்கியம். நல்லா லிசன் பண்ணுங்கள். இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் நீங்கள் இந்த கோடை கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த இந்த பிஏசி இந்த ட்ரையாங்கிளையும் அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் டிஏஇ, இந்த அடுத்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா டிஏஇ. நல்லா லிசன் பண்ணுங்கள். ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணுறது என்னென்ன இது பண்ணுறாங்கன்னா, பிஏசி இந்த ட்ரையாங்கிளையும் பெரிய ட்ரையாங்கிள் பிஏசின்ற ட்ரையாங்கிளையும் டிஏஇன்ற ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த டயக்ராமை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தடுத்து உங்களுக்கே புரிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஏசி இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் டிஏஇ இந்த ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ டயக்ராமை பாருங்கள். இப்போ பிஏசி ட்ரையாங்கிளில் இந்த ஏபியும் இந்த ஏடிஇ ட்ரையாங்கிளில் ஏடியும் ஈக்குவல். அதாவது நல்லா பாருங்கள், ஏசியும் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பெரிய ட்ரையாங்கிளில் ஏசியும் இங்கே ஏஇயும் இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏஇயும் ஈக்குவலாக இருக்குது. இன்னொன்று ஏபி இந்த பெரிய ட்ரையாங்கிள் இந்த ஏபியும் இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஏடியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. எங்கே பாருங்கள், பிஏடியும் இஏசியும் இங்கே தான் பிரச்சனையே. இந்த முழு ட்ரையாங்கிள் பற்றி பேசுகிறாங்க. பிஏசின்ற ட்ரையாங்கிளையும் டிஏஇன்ற ட்ரையாங்கிளை பற்றி பேசிட்டு, ஆனால் ஆங்கிள் மட்டும் எப்படி ஈக்குவல் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். பிஏடி இந்த முழு ட்ரையாங்கிளில் பாதியையும் இஏசி இந்த ட்ரையாங்கிளில் இஏசி இதில் ஒரு ஹாஃப் சொல்கிறாங்க. இந்த டிஏசின்ற போர்ஷனையே விட்டுட்டாங்க. டயக்ராமை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்கிற டயக்ராமை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த சம் முடிஞ்சிடும். ஸோ ஆக்சுவலாக நமக்கு தேவை என்னென்னா, பிஏசின்ற பெரிய ட்ரையாங்கிள் டிஏஇ இந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் கம்பேர் பண்ணி ரெண்டு சைடை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் ஆங்கிளில் என்ன பிரச்சனையாகுது பாருங்கள். இந்த பிஏசி இந்த முழு ட்ரையாங்கிளில் பிஏடின்னு இதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த போர்ஷனை விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் டிஏஇன்ற இந்த ட்ரையாங்கிளில் இஏசின்னு இந்த போர்ஷனை மட்டும் சொல்லிவிட்டு இந்த நடு போர்ஷனை விட்டுட்டாங்க. அப்போ அந்த விட்ட போர்ஷனை மட்டும் ஆட் பண்ணாலே சம் முடிஞ்சிடும். அந்த விட்ட போர்ஷன் என்னது, டிஏசி. அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அவங்க கொடுத்தாங்க இல்லையா, பிஏடி ஈக்குவல் டு இஏசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, கவனிங்க. பிஏடி இங்கே பாருங்கள், பிஏடி இஏசின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இடையில இந்த ஒரு போர்ஷனையே விட்டுட்டாங்க. டிஏசி இந்த போர்ஷன் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த போர்ஷனை ரெண்டு சைடு ஆட் பண்ணிட்டோம்னா முழு ட்ரையாங்கிள் நமக்கு தேவையானது கிடச்சிடும். அவ்வளோதான். அதை தான் செஞ்சுருக்கேன். கொடுத்துருக்காங்க இந்த பிஏடி இஏசின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, பிஏடி இஏசி. அதில் விட்ட போர்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, டிஏசியை ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி டிஏசி ஆட் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் ஆட் பண்ணால் இப்போ கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ ஆட் பண்ணல பிஏடி ப்ளஸ் டிஏசி அப்படின்னா பிஏசி முழு ட்ரையாங்கிள் வந்துருச்சா. அதே மாதிரி தான் இஏசி ப்ளஸ் டிஏசி, இஏசி இருக்கு இல்லையா, இஏசி ப்ளஸ் டிஏசி. அப்போ இஏடி வந்துடுதா. இஏசி ப்ளஸ் சிஏடின்னு கூட வச்சுக்கோங்க. டிஏசிக்கு பதிலாக சிஏடி இப்படி வச்சாலே இஏடி ஃபுல்லாக கவர் ஆகுதா. நீங்கள் இப்படி வந்திருக்கே இந்த போர்ஷன் இதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. அதே தான் இஏடி வந்துருச்சா. இப்போ நமக்கு முழு ட்ரையாங்கிள் வந்துருச்சு பாருங்கள், பிஏசி இஏடி. அப்போ ரெண்டு ஆங்கிளையும் கவர், ரெண்டு சைடும் சொல்லியாச்சு, ரெண்டு ஆங்கிளும் சொல்லியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குருவன்ட்டுன்னு சொல்லியாச்சு. அவங்க ஆக்சுவலாக கேட்டிருக்கிறது என்னென்னா, ஷோ தட் பிசி ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, பிசி ஈக்குவல் டு டிஇ. அப்போ பிசி ஈக்குவல் டு டிஇன்னு ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. இந்த இடப்பட்ட போர்ஷனை மிஸ் ஆச்சு. அந்த போர்ஷனை ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும்
நம்ம கான்க்ரூவெண்ட்டுன்னு சொல்லிட்டோம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நீங்கள் டயக்ராம் பார்த்து புரிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம் நம்ம பண்ணிடலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சேர்ந்து படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.